போட்டி திருப்படிக்கு மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம குரூப் 4க்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 33 டெஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். 33 டெஸ்ட் பிளான் பண்ணும்போது, தமிழுக்கு நம்ம எப்படி டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை கவர் பண்ணுறோம். எப்படி கவர் பண்ணுறோன்னா, ஆறாப்பு அதை 2ஆ உடைச்சி 2 டெஸ்ட்டு, திரும்ப ஆறாப்பு ஃபுல் டெஸ்ட்டு. அதுமாதிரி ஏழாப்பு 2ஆ உடைச்சி 2 டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு. எட்டாப்பு 2ஆ உடைக்கிறோம், அப்புறம் ஃபுல் டெஸ்ட்டு. 9ஆப்பு 2ஆ உடைக்கிறோம், ஃபுல் டெஸ்ட்டு. 10ஆப்பு 2ஆ உடைக்கிறோம், ஃபுல் டெஸ்ட். அப்போ 15 டெஸ்ட் வந்துடும். இது போக ஆஸ் பர் சிலபஸ் எப்போவுமே டெஸ்ட் அட்டன் பண்ணுறவங்க ஸ்கூல் புக்கு படிப்போம். உங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் புக்கை படிச்சிருக்கீங்கன்னா, ஸ்கூல் புக்கு படி டெஸ்ட் போட்டால் தான் நமக்கு திருப்தியாக இருக்கிற மாதிரி நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. சிலபஸ் படி தான் டெஸ்ட் போடணும். ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்களுடைய சைக்காலஜி ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி முதல்ல ஸ்கூல் புக்கு படி நம்ம என்ன பண்ணுறோம்னா 15 டெஸ்ட்டு போட்டுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் சிலபஸ் படி டெஸ்ட்டுக்கு வர்றோம். பார்ட் ஏல ஒரு 4 டெஸ்ட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் ஒரு 6 டெஸ்ட்டு, பார்ட் சியில் ஒரு 6 டெஸ்ட்டு ஆஸ் பர் சிலபஸ். இந்த 2வது நீங்கள் சிலபஸ் படி டெஸ்ட் போடும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, ஸ்கூல் புக்கில் இது எங்கெல்லாம் இருக்குன்னு ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இந்த ஸ்கூல் புக்கையும் நீங்கள் 2 தடவை ரிவிஷன் விட்றீங்க. ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டாக பிரித்து வைக்கிறோம் ஒரு டெஸ்ட், அப்புறம் ஃபுல் டெஸ்ட் ஒன்று வைக்கிறோம், 2 ரிவிஷன் விட்றோம். அப்புறம் சிலபஸ் படி நீங்களே எடுத்துக்கலாம், எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். அப்போ ஸ்கூல் புக்கு படி ஒரு 15 டெஸ்ட் வரும். பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 டெஸ்ட் வரும். அப்போ நமக்கு மொத்தம் எத்தனை டெஸ்ட் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 31 டெஸ்ட் இருக்குது, அப்புறம் ஃபுல் டெஸ்ட் 2 டெஸ்ட் இருக்குது. அப்போ மொத்தம் 33 டெஸ்ட் வந்துச்சு. இது போக நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டிங்கன்னா, மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 18 டெஸ்ட்டு. மேக்ஸுக்கு மட்டும் ஸ்கூல் புக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி என்னென்ன வருதுன்னு சொல்லி ஒரு 18 டெஸ்ட்டு ப்ளஸ் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு. அப்புறம் ரீசனிங் நமக்கு ஒரு 7 டெஸ்ட்டு. ஏன்னா ரீசனிங் முக்கியம். ரீசனிங்கில் ஆக்சுவலாக 25 மார்க் பார்த்தீங்கன்னா 9 கொஸ்டின் ரீசனிங்கில் தான் கேட்குறான். ஈஸி நினச்சி விட்டுறக்கூடாது. அதில் ஒரு 9 டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு 7 டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட் 1. இது போக 3 ஃபுல் டெஸ்ட். அதில் நமக்கு டெஸ்ட் ஒரு 33 டெஸ்ட் வந்துடும். இப்போ ஜிஎஸ்ஸை உடைக்கிறோம். ஜிஎஸ் எப்படி உடைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாலிட்டியில் ஒரு 5 டெஸ்ட் வைக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த முக்கியத்துவம்படி தமிழ் சொசைட்டி அதில் ஒரு 4 டெஸ்ட் வைக்கிறோம். அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு 3 டெஸ்ட் வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாகிரபியில் ஒரு 4 டெஸ்ட் வைக்கிறோம். அப்புறம் கிறிஸ்டியில் ஒரு 4 டெஸ்ட், கிறிஸ்டி அண்ட் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் வைக்கிறோம். கடைசியாக சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயற்பியில் 2 டெஸ்ட்டு, வேதியில் 2 டெஸ்ட்டு, பயாலஜியில் 2 டெஸ்ட்டு, என்விரான்மெண்டில் ஒரு டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு ஆர்டராக கொண்டு வந்து அது ஒரு 31 டெஸ்ட் வரும். கடைசியாக ஃபுல் டெஸ்ட் வரும். நல்ல பிளானிங். இது நாங்கள் பிளான் பண்ணுறதுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே இருக்குது. இந்த ஷெடியூல் கீழே பிடிஎஃப் அட்டாச் பண்ணிக்கிறேன். மொத்தம் நமக்கு 31 ப்ளஸ் ஃபுல் டெஸ்ட்டு அதான் பார்க்குறோம். கொஷின் செட்டப் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஷின் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 31 டெஸ்ட்டு, 150 மார்க், 150 கொஷின், 4650 கொஷின்ஸ். அடுத்தது 2 ஃபுல் டெஸ்ட்டு, 400 கொஷின், மொத்தம் 5050 வச்சுருக்கோம். இடையில ஏதாட்டும் எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு டெஸ்ட் எக்ஸ்ட்ரா கூட சொல்லுவோம். இப்போ தமிழை பொறுத்தவரைக்கும் டெஸ்ட் பேட்டர்னில் 150 கொஷின் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு 75 கொஷின்ஸ், ஜிஎஸ்க்கு 50 கொஷின், ஆப்டிடியூடுக்கு பார்த்தீங்கன்னா 25. ஏன்னா ஆப்டிடியூட் கண்டிப்பாக போடணும். டெஸ்ட் போடும்போது எடுத்த உடனே 2 ஹவர்ஸ் டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். எடுத்த உடனே ஒரு 3/4 மணி நேரத்தில் எதை போட்டுறணும் அப்படிங்கிறீங்கன்னா ஆப்டிடியூட் போட்டுறணும். அடுத்த ஒரு 3/4 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் போட்டு பழகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம், 40 நிமிஷம் எடுத்துக்கிடுங்க. அதுக்கு ஒரு 40 எடுத்துக்கிடுங்க, 35 40 ஜிஎஸ் போட்டு பார்க்கணும். முதல்ல பார்த்தீங்கன்னா தமிழ் 100 மார்க்கு, ஜிஎஸ் மேக்ஸ் 25 ஜிஎஸ் வச்சோம். இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்குன்னு ஜிஎஸை விட்டுருவீங்க. அதனால் திரும்ப சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். தமிழ் 75 கொஸ்டின்ஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் 50 கொஸ்டின்ஸு, அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா மேக்ஸ். ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் என்ன போடணும்னு கேட்டிங்கன்னா ஆப்டிடியூட் போடணும். 2வது என்ன போடணும்னு கேட்டிங்கன்னா தமிழ் போடணும். 3வது ஜிஎஸ் போடணும். இது ஒரு பக்கா ஷெடியூல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். டெஸ்ட்டு நாள் மொதல் டெஸ்ட் இதான். சிலபஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. எந்த புக்கிலேருந்து கேட்க எல்லாம் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இப்போ நமக்கு பொது தமிழ் 75 கொஷின். 6ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா இயல் 1 2 3 4 5. ஏன்னா 6ஆப்புங்கிறது சின்ன சின்ன படமாக தான் இருக்கும். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பாலிட்டி நம்ம 5ஆக பிரிச்சுட்டு அது சிலபஸ் படி தான் படிக்கணும். சிலபஸ் படி நம்ம இந்திய அரசன்லேருந்து குடியுரிமை வரைக்கும் பார்ட் 1 கொடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் சிலபஸ் பண்ணலாம். இதில் ஒரு 10 கொஷின், இதில் ஒரு 10 கொஷின், இதில் ஒரு 10 கொஷின், இதில் ஒரு 10 கொஷின் நீங்களே செலக்ட் பண்ணி பரிசையில் கேட்குற மாதிரி நம்ம கொண்டு வந்து வச்சிடணும். அப்போ இதுக்கு இதாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டிங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன். அதில் சிம்பிளிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்கூல் புக்லேயே நம்ம கொடுத்துட்டோம். பகு எண், பகா எண், பின்னங்கள், பிட்மாஸ், ஒற்றைப்படை, இரட்டைப்படை எண்கள் எல்லாமே உங்கள் ஸ்கூல் புக்கில் எந்தெந்த டேர்மில் கவர் பண்ணுறோம். 6th ஃபஸ்ட்டு டேர்மில் கொஷின்ஸு எல்லாமே கம்ப்ளீட்டாக என்ன மேக்ஸ் கொஷின் பாங்க எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. 2வது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா 6 7 8 9 7 கொடுத்துருப்பாங்க. இதில் பொறுத்த வரைக்கும் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள், கடமைகள், அரசின் நிறைய இல்லை நாங்கள் ஒரு 50 கொஷின் கேட்போம். இப்போ அடிப்படை உரிமையிலேருந்து 20-25 கொஷின் இருக்கும், கடமையிலேருந்து ஒரு 10 கொஷின் இருக்கும், ஒரு இதில் ஒரு 15 சிம்பிளாக படிச்சுக்கலாம். அது மாதிரி டெஸ்ட்டு நம்ம எப்படி பிளான் பண்ணியிருக்கோன்னா வேலைக்கிழமையும் புதன்கிழமை தான் டெஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு படிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்கும்.
படிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்கும்போது என்னங்கன்னா நல்லா படிச்சுட்டு வரணும். இந்த டெஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் அட்டன் பண்ணுறீங்க அவன் தான் பாஸ் பண்ணுறதுக்கு தகுதியான ஆள். டெஸ்ட் அட்டன் பண்ணாமல் எந்த கொம்பனாலையும் பாஸ் பண்ண முடியாது. எழுதி வச்சுக்கிடுங்க. அப்போ டெஸ்ட்டு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ நம்ம ஒரு செமஸ்டர் எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரியே உட்காந்து படிச்சுட்டு போகணும். சும்மா நம்ம ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்குன்னு படிச்சுட்டு போயிடக்கூடாது. அதனால் நல்லா படிக்கணும். இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுனால 2 மணி நேரம் டெஸ்ட்டாக 2 மணி நேரத்தையும் யூஸ் பண்ணணும். டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா உங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக் ஃபுல்லாக அவாய்ட் ஆயிரும். உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன வீக் என்னன்னு கண்டுபிடிப்பீங்க. ரெண்டாவது டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணால் நம்ம பரீட்சையில் வந்து எப்படி அட்டன் பண்ணுவோம் கேட்டால் மெதுவாக வாசிப்போம். அதே மாதிரி இங்கேயும் அங்கே பரீட்சையில் என்ன ஸ்பீடு கிடைக்கோ அதே ஸ்பீடு வாசிக்கணும். அப்போ இங்கே என்னென்னா டாப் மார்க் எடுக்கிறதுக்குன்னு சொல்லி டெஸ்ட் போடணும். அப்போ நம்மளுடைய என்ன எப்படின்னா மெதுவாக கொஸ்டினை வாசிக்கணும் டாப் மார்க்னால. அப்போ இங்கே நீங்கள் வேகமாக போட்டு பரீட்சையில் போய் மெதுவாக போட்டிங்கன்னா டைம் டிஃப்ரென்ஸ் ஆயிரும். ஆனால் டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சிம்பிளிஃபிகேஷனில் வர்க்கமூலம், கனமூலம், சட்ஸ் அண்ட் இண்டிசஸ், டிவிசபிள் ரூல் அப்படியே ஸ்கூல் புக்கில் உள்ளது அப்படியே நம்ம சிலபஸாக வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பில் முழு தேர்வு. ஏன்னா அப்படி எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்கள் ரிவிஷன் தான். எவன் ரிவிஷன் பண்ணுறானோ எவன் டெஸ்ட்டு போடுறானோ அவன் தான் பாஸ் பண்ண போகிறான். ரிவிஷனும் சேர்த்தே உங்களுக்கு கவர் ஆகும். ரெண்டாவது ஒரு நேர்கோட்டில் போகிற மாதிரி என்னென்ன படிக்கணும், ஒரு நாளைக்கு இது போக டைம் இருக்குமோ மற்றதை எடுத்து படிக்கணும். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் திரும்ப உட்காந்து படிச்சுட்டே இருக்கீங்க. ஆக்சுவலாக இடையில பார்த்தீங்கன்னா ஒரு வெப் சீரிஸ் பார்த்தேன், ஆஸ்பரண்ட்னு சொல்லி வெப் சீரிஸ். அதில் ஒருத்தன் சொல்லுவான், எனக்கு படிக்கவே நேரம் இல்லை, டெஸ்ட் எப்படி போட முடியுமா, அதனால் அவன் சர்வீஸ் வாங்காமல் டிலே ஆகிட்டே இருக்கும். எப்போ டெஸ்ட் ப்ராக்டிஸ் எடுக்க ஆரம்பிப்பானோ அப்புறம் தான் சர்வீஸ் வாங்குவான். அதே மாதிரி தான் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு முக்கியம் என்னங்கன்னா டெஸ்ட்டு தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒன்றிய நிர்வாகத்திலேருந்து பஞ்சாயத்து ராஜ் வரைக்கும் வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிஜிபி. ஏன்னா ஏபிஜிபிங்கிற 10th புக்கில் தான் இருக்குது. ஆனால் வெரி இம்பார்ட்டன்ட். அது அப்படியே கொடுத்தாச்சு. 10th புக்கில் அந்த பேஜ் நம்பர் மொக்கன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஏபிஜிபி கவர் பண்ணுறோம். 4வது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 7th தமிழுக்கு வருது. 7th தமிழில் 1, 2, 3, 4. அது மாதிரி பார்த்தீங்கன்னா பாலிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு கூட்டாட்சியிலேருந்து சட்டத்தின் ஆட்சி வரைக்கும் கொண்டு வரோம். அப்புறம் அன்றாட வாழ்வியல் சதவீதம் 7ஆம் புக்கில் இருக்கும். சதவீதம் பேர்சன்டேஜ் அதை மட்டும் படிக்கிறோம். பேர்சன்டேஜ் மட்டும் எடுத்து படிச்சுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 7ஆம் செகண்ட் பார்ட்டு 5, 6, 7, 8, 9, 7. பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. மனித உரிமை சாசனம் வரைக்கும் முடிஞ்சிடும். அப்புறம் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும் வச்சுருக்கோம். அதில் என்னெல்லாம் கவர் பண்ணுறோன்னா ஸ்கூல் புக்கில் உள்ளதான். தள்ளுபடி, அடக்க விலை, விற்பனை விலை, குறித்த விலை அப்படின்னு சொல்லி கவர் பண்ணோம். அடுத்தவள் வந்து 7ஆம் முழு தேர்வு. இப்போ நமக்கு என்ன ஜிஎஸ் மாறுது. தமிழ் சொசைட்டி கொண்டு வராங்க. தமிழ் சமுதாய வரலாறு, அதிலேருந்து நமக்கு என்னென்னா தமிழ் இலக்கிய வரலாறு வரைக்கும் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து மீச்சுமே மீப்பவை, அது ஸ்கூல் புக்கு தான். அப்ளிகேஷனாக இப்போ கசிஎஃப் பாலினமையல் கட்சிசிஎஃப் வெளிச்சமாக ஒரு 19 கணக்கு இருக்குது. அதை தான் திரும்ப கேட்டுகிட்டே இருக்கான். உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும் கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பில் ஃபஸ்ட்டு பார்ட் வருது. இங்கே தமிழ் யூனிட் 8 கொண்டு வராங்க. மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ரேஷியோ அல்ல, அப்புறம் டேரக்ட் ப்ரொபோர்ஷன், இன்டேரக்ட் ப்ரொபோர்ஷன் எல்லாம் ஸ்கூல் புக்கு நல்லா கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி ஸ்கூல் புக்கு பழைய கொஸ்டின் ஒரு ஏரியா படிக்கணும்னாவே ஸ்கூல் புக்கு பழைய கொஸ்டின் பார்த்துடும். 8ஆம் வகுப்பு நம்ம வந்து உள்ளே கொண்டு வரோம். செகண்ட் பார்ட் உள்ளே கொண்டு வரோம். தமிழ் சொசைட்டியை உள்ளே கொண்டு வரோம். மேக்ஸில் பார்த்தீங்கன்னா தனி வெட்டி கொண்டு வரோம். அது மட்டும் தான் வச்சுருக்கோம். தனி வெட்டி மட்டுமே ஒரு டெஸ்ட்டு கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 8ஆம் முழு தேர்வு. அப்புறம் வந்து யூனிட் 8 நமக்கு ஜிஎஸ் இல்லை கூட்டு வட்டியும் வச்சுருக்காங்க. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள டிஃப்ரென்ஸ் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்கன்னா 9ஆம் வகுப்பு ஃபஸ்ட் பார்ட் கொண்டு வராங்க. ஏன்னா அது மாதிரி இங்கே யூனிட் 9 உள்ளே கொண்டு வராங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2D பரப்பளவில் இணைகரம், முக்கோணம், வட்டம், சூத்திரங்கள் இதை உள்ளே கொண்டு வராங்க. இந்த புக்கிலேருந்து கேட்குறாங்கன்னு சொல்லிட்டாங்க. 9th பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டு அதுமாதிரி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். இங்கே பரப்பளவு, கோணங்கள், வட்டம், பித்தாகரஸ் தேற்றம் உள்ளே கொண்டு வராங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு முழு தேர்வு. இந்திய வரலாறு பண்பாடு உள்ளே கொண்டு வராங்க. வரலாறு உள்ளே கொண்டு வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூம் 3Dலையும் சொல்லிட்டாங்க. கனசதுரம், கனசெவ்வகம், உருளை, கூம்பு, கோலம். சும்மா உங்கள்கிட்ட சொல்லி வச்சா நல்லா இருக்காது. எல்லாத்தையும் கேட்டால் இது தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி செலவு கொடுத்து நீங்கள் அதை மட்டும் கோத்ரூ பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். 10ஆம் வகுப்பு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட் கொண்டு வராங்க. 1, 2, 3, 4. இங்கே சிலபஸ்னால் இந்திய வரலாறு பண்பாட்டில் டெல்லி சுல்தான், முகலாயர் மட்டும்தான் படிக்கணும், வேறு எதுவுமே கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா 3Dயில் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு உருவங்களை மாற்றி அமைத்தல். ஒரு கூம்பு இருக்குது, அது உருளையாக மாற்றுறாங்க, உருளையை வந்து கூம்பாக மாற்றுறாங்க. அப்புறம் 10ஆம் வகுப்பில் செகண்ட் பார்ட்டு இந்திய வரலாறு பண்பாட்டில் மராத்தியாரும் தென்னிந்திய வரலாறு மட்டும்தான். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கு பைப்பன் சிஸ்டம் உள்ளே கொண்டு வராங்க. 25 கொஸ்டின்ஸு. அப்போ நமக்கு வந்து ஒரே டைமில் தமிழும் படிக்கிறோம், ஜிஎஸும் படிக்கிறோம், மேக்ஸும் படிக்கிறோம். அப்படியே கொண்டு வர இந்த கொஸ்டினை ஃபுல்லாக நீங்கள் கேதர் பண்ணி வச்சுருக்கணும். கொஸ்டினை நல்லா கேதர் பண்ணி வச்சுட்டு கடைசி நேரம் இதை தான் நீங்கள் ரிவிஷன் விட்டு போகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 15ஆவது டெஸ்ட்டு. ஏன்னா 10ஆம் வகுப்பு முழு தேர்வு இங்கே ஹிஸ்ட்ரியில் ஃபுல்லாக கொண்டு வந்துட்டு அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ப்ராபபிலிட்டி. மேக்ஸ்க்குலாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து போட்டிருக்கோம். அவன் எப்படி கேட்டிருக்கான், என்ன கேட்டிருக்கான்னு சொல்லி ரொம்ப அழுத்தம் கொடுத்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிடுங்க. டெஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து 33 டெஸ்ட்டு எழுதுனா நீங்கள் உறுதியாக அப்பாயின்மெண்ட், அதில் மாற்றுக்கு எடுத்தே கிடையாது. ஆனால் 33 டெஸ்ட்டும் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரி எழுதணும். நல்லா படிச்சுட்டு வரணும். அப்போ இது ஒரு பக்கா பிளானிங். என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 18ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணாவே போதும். ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு 16 பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம் ஆரம்பிக்காங்க. ஏன்னா இப்போ வந்து தமிழ் எப்படி கொண்டு வராங்கன்னா பகுதி A சிலபஸ் படி கொண்டு வராங்க.
சிலபஸ் படி பகுதி ஆல பார்த்தீங்கன்னா ஒரு 21 யூனிட் இருக்கும். அதில் ஒரு 7 யூனிட் நாள் சின்ன சின்ன யூனிட்டாக தான் இருக்கும். அப்புறம் ஐஎன்எம் கொண்டு வராங்க. இங்கே ஏஜஸ்ஸு, ஆவரேஜ், பார்ட்னர்ஷிப் 3 மேக்ஸ் கொண்டு வராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆளே பார்த்தீங்கன்னா நமக்கு என்னங்கன்னா அடுத்த பார்ட் உள்ளே கொண்டு வராங்க. ஒரு 7 பார்ட் உள்ளே கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்துட்டு மேக்ஸில் என்ன கொண்டு வராங்க, ஐஎன்எம் தான். மேக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த அல்ஜிப்ரா, கோஆர்டினேட் ஜாமெட்ரி கொஞ்சம் உள்ளே கொண்டு வராங்க. அடுத்து 18ஆம் தேதி டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொண்டு வராங்க கேட்டிங்கன்னா பொது தமிழ் அந்த இலக்கண குறிப்பிடுதல் அடுத்த பாட்டு உள்ளே கொண்டு வராங்க. ஏன்னா அதுக்கு அடுத்த பாட்டு உள்ளே கொண்டு வந்துட்டு முடிஞ்சுது அந்த பாட்டு ஏங்கிற பாட்டு முடிஞ்சுது. ஐஎன்எம் கொண்டு வராங்க. பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வட்ட விளக்கப்படம், பட்டை வரப்படம், அந்த டேட்டா இன்டர்பிரேஷன் பைச்சாட்டை வச்சு நமக்கு ஒரு கொஷின் கேட்பாங்க. அதை வச்சு ஒரு கொஷின் உள்ளே கொண்டு வராங்க. அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா பகுதி ஆள முழு தேர்வு. மொத்தம் 4 டெஸ்ட்டு சொல்லியிருந்தேன். ஆளை 3 பிரித்து ஒரு முழு டெஸ்ட் வைக்காங்க. இதில் ஜாகிரபி உள்ளே கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரீசனிங் உள்ளே கொண்டு வராங்க. மேத்தமெட்டிக் ஆப்ரேஷன், கேலண்டர், டேஸ் அண்ட் டைரக்ஷன் 3 பார்ட் உள்ளே கொண்டு வராங்க. அடுத்த நாள் டெஸ்ட்டில் பகுதி பிக்கு கொண்டு போகிறாங்க. பகுதி பியில் வந்து சிலபஸை பிரித்து கொடுக்குறாங்க. இந்திய புவியியல் கொண்டு வராங்க. அடுத்தது ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா கோடிங், டிகோடிங், ஆட்மன் அவுட்டு, நம்பர் பேர்ஸ், அனாலஜி உள்ளே கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு 21 டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பகுதி பி தான். சிலபஸ் படி டெஸ்ட்டு எந்த புக்கில் எங்கே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்தியா இப்போ ஜாகிரபி உள்ளே கொண்டு வராங்க. ஜாகிரபி வந்து ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா ரேங்கிங், பிளட் ரிலேஷன், அர்த்தமெட்டிக் ரீசனிங் உள்ளே கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 22 டெஸ்ட்டு பகுதி பிஇ. இதில் வந்து இந்தியன் எக்கனாமி உள்ளே கொண்டு வராங்க. மேக்ஸுக்கு ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா சிலாகிசம், அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஆர்டர், பசில்ஸ் உள்ளே கொண்டு வராங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பகுதி பி தான். பியில் பார்த்தீங்கன்னா அப்புறம் எக்கனாமிக்ஸ் உள்ளே கொண்டு வராங்க. இதில் என்னன்னா விஷுவல் ரீசனிங்கில் டைஸு, வென் டயக்ராம், கவுண்டிங் ஃபிகர் உள்ளே கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் பகுதி ஆ உள்ளே கொண்டு வந்துட்டு பகுதி இந்தியன் எக்கனாமி உள்ளே கொண்டு வராங்க. இதில் என்னன்னா விஷுவல் ரீசனிங்கில் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம் உள்ளே கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பகுதி பி முழு தேர்வு ஜென்ரல் சயின்ஸில் நமக்கு ஃபிசிக்ஸ் உள்ளே கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் சீரீஸில் பார்த்தீங்கன்னா பிபனாசி சீரீஸ், பாஸ்கல் ட்ரையாங்கிள் உள்ளே கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி அதாவது ஃபிசிக்ஸை உள்ளே கொண்டு வராங்க. அப்புறம் நமக்கு பகுதி இ ஆரம்பிக்காங்க. ஈயில் உள்ள இதை உள்ளே கொண்டு வராங்க. பிறகு வந்து என்ன செய்கிறாங்க கேட்டிங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டு, ஆப்டிடியூடில் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு, ஆப்டிடியூட்னா மேக்ஸ் மட்டும் வச்சு ஒரு ஃபுல் டெஸ்ட்டு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 27ஆம் டெஸ்ட்டில் பகுதி இ கொண்டு வராங்க. அப்புறம் பொது அறிவியலில் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி உள்ளே கொண்டு வராங்க. ரீசனிங்கில் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு. அடுத்து இ கொண்டு வராங்க, சி கொண்டு வராங்க. பொது அறிவியலில் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி கொண்டு வராங்க. ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி 2 சேர்ந்து ஒரு ஃபுல் டெஸ்ட்டு. ஏன்னா ஃபுல் டெஸ்ட் அதுதான். அடுத்த பகுதி இ உள்ளே கொண்டு வராங்க. அப்புறம் பயாலஜி உள்ளே கொண்டு வந்துட்டு ஆப்டிடியூடில் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா பயாலஜி உள்ளே கொண்டு வராங்க. பகுதி இ உள்ளே கொண்டு வராங்க. பயாலஜியில் ஒரு பயாலஜி ரிமைனிங் போர்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடில் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு. 31ஆம் டெஸ்ட்டு ஏன்னா என்விரான்மெண்ட் எக்காலஜி கொண்டு வராங்க. பகுதி இ முழு தேர்வு உள்ளே கொண்டு வராங்க. ஆப்டிடியூடில் நமக்கு என்னென்னா ஒரு ஃபுல் டெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட்டு 29ஆம் தேதி, 2ஆம் தேதி ஃபுல் டெஸ்ட்டு. நமக்கு ஜூன் 9 வந்து பரீட்சையில் போய் எழுதுகிறோம். இதுதான் நம்மளுடைய டெஸ்ட் பிளான். வந்து உங்களுக்கு வந்து இதுதான் டெஸ்ட் பிளான். இப்போ டெஸ்ட் பிளானுங்கிறது ரொம்ப ரிசர்ச் பண்ணி போட்டிருக்கோம். அப்போ 33 டெஸ்ட்டு போட்டிருக்கோம். இதை கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணுங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணணும். கொஞ்சம் கூட நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. டெஸ்ட்டை நோக்கி படிங்க. மற்ற டைம் மீதி டைம் மற்றதுக்கெலாம் படிங்க. இப்போ டெஸ்ட் பிளான் ஓரளவுக்கு உங்களுக்கு இப்படி போட்டிருக்கோம். 18ஆம் தேதி நமக்கு டெஸ்ட் ஆரம்பிக்குது. நான்லாம் படிக்கும்போது எனக்கு கேர்லெஸ் மிஸ்டேக் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். காரணம் என்ன, டெஸ்ட் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவேன். எந்த ஏரியா படித்தாலும் டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டே இருப்பேன். டெஸ்ட்டு போட தான் கேர்லெஸ் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணிடலாம். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு யாருக்கு அன்ஃபிட்டு கேட்டால் கேர்லெஸ் மிஸ்டேக் எவனுக்கு வருதோ அவன் அன்ஃபிட்னு எடுத்தாங்க. கேர்லெஸ் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு மெத்தட் என்ன, டெஸ்ட் பிளான். 33 டெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த 33 டெஸ்ட்டையும் உள்வாங்குங்க. அப்போ டெஸ்ட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு பிடிப்பட்டிருக்கும். ஏன்னா ஸ்கூல் புக்கு பேஸ் படி ஒரு 15 டெஸ்ட் போடுறோம். தமிழை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் படி நம்ம என்ன செய்யணும்னா ஒரு 16 டெஸ்ட் போடுறோம். அதுக்கப்புறம் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா ஃபுல்லாக ஒரு 31 டெஸ்ட் உள்ளே கொண்டு போகிறோம். மேக்ஸுக்கு ஒரு 18 டெஸ்ட் போடுறோம். ரீசனிங்க்கு ஒரு 7 டெஸ்ட் போடுறோம். அதுக்கப்புறம் 2க்கு தனித்தனியாக ஃபுல் டெஸ்ட் போடுறோம். அதுக்கப்புறம் மீதியெல்லாம் ஃபுல் டெஸ்ட் வைக்கும். கம்ப்ளீட்டாக நம்ம கவர் ஆயிடும். அப்போ முதல்ல நீங்கள் என்னென்னா டெஸ்ட்டுக்கு தேவையான மெட்டீரியலை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிடணும். இந்த 33 டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் உண்டு, ஆஃப்லைன்லேயும் உண்டு. ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்ஸ்டியூட்டு நம்ம 6 இன்ஸ்டியூட் இருக்குன்னா 6 இன்ஸ்டியூட்லையுமே உங்கள் டைம் சொல்லுவாங்க. அந்த டைமில் 2 ஹவர்ஸ் டெஸ்ட் நடக்கும், 2 ஹவர் கரெக்ஷன் நடக்கும். கரெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஸ்ட்டு போடுறத விட இம்பார்ட்டன்ட் கரெக்ஷன் தான். நீங்கள் டெஸ்ட்டு போட்டு கரெக்ஷன் போடாமல் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அன்றைக்கி நான் அந்த 2 மணி நேரம் உங்களுக்கு வேஸ்ட் ஆயிரும். அதே டெஸ்ட்டு திரும்ப வச்சுன்னு வச்சிங்களேன், இன்றைக்கி என்ன மார்க் எடுக்கணும் அந்த மார்க் தான் இருப்பீங்க. ஆனால் கரெக்ஷன் பார்ட் இருந்தால் சென்டர் எடுத்துகிட்டு போயிருவீங்க. ஆனால் கரெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஆன்லைனில் அந்தந்த சென்டரில் போய் நீங்கள் அட்டன் பண்ணிக்கிடுங்க. ஆஃப்லைனில் அட்டன் பண்ணுறவங்க, ஆன்லைனில் அட்டன் பண்ணுவாங்க. பாடசாலையில் பார்த்தீங்கன்னா அதில் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் கொஷின் காலில் உங்களுக்கு அனுப்பி விட்ருவாங்க. நீங்கள் டெஸ்ட்டு போட்டு வச்சுருக்கணும். அது எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் அனுப்பி விட்ருவாங்க. நீங்கள் எப்போனாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த வீடியோவை. அதனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் தமிழ்நாடுல இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன்லேயும் அட்டன் பண்ணலாம். ஆன்லைன் நேரில் வர முடியாத ஆளுக்கு ஆன்லைனில் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதுக்கு நாங்கள் ஒரு டீம் போட்டு அதுக்குன்னு அதிகமாக மெனக்கிட்டு நாங்கள் செயல்படும் போது கொஷினுமே நல்லா கொஞ்சம்
உங்களுக்கு இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும், கேட்குற விதமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நீங்கள் படிச்சுட்டு அட்டன் பண்ணணும். இந்த எக்ஸாம் நம்ம ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் என்ன அட்டன் பண்ணணும். அதனால் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், பாஸ் பண்ணுங்கள்.